யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு வழியில் நல்ல மழை பெய்யுது. பிள்ளைகள் ஏதாவது உரைக்க செய்ய சொல்லிச்சுனா வீட்டில் ஒன்றும் இல்லை, முட்டை தான் இருந்தது. நாங்கள் முட்டையை வச்சு கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். 2 கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கு. அதே மாதிரி 3 முட்டையும் அவிச்சு எடுத்து வச்சுருக்கு. பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கு. திரும்ப வெங்காயமும் பச்சை மிளகாயும் வச்சுருக்கிறோம். அதோட உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், இது கருவாவும் ஏலக்காயும் போட்டு இடித்து வச்சுருக்கிறோம். கொஞ்சம் கோதம்பமா ரசத்தூள். வாங்கோ பிடிச்சிடலான்னு பார்ப்போம். இது இப்போ கறியில் ஒன்றுமே இல்லை. மீனோ டின் மீனோ ஒன்றும் இல்லாமல் இருக்க பிள்ளைகளுக்கு ஆசைப்பட முட்டையில் செய்ய போகிறோம். எண்ணெயை கொஞ்சம் விடுவோம். இது கடுகும் பெருஞ்சீரகம், நான் கூட சொல்ல மறந்துட்டேன். கடுகும் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் போட்டிருக்கு. கொஞ்சம் போடுங்க. அது பொரிய பச்சை மிளகாயும் வெங்காயமும் போடுவோம். இப்போ மீனோ இறைச்சியோ இல்லாட்டி நாங்கள் பிள்ளைகள் கேட்டோன்னே வீட்டில் கிடக்கிறத கொண்டு செய்து கொடுக்கலாம். இது நல்ல ருசியாகவும் இருக்கும். இதை கட்லெட் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பெருந்திகள் கரண்டியலால் கத்தியலால் வெட்டி விடலாம். அப்படி எல்லாத்தையும் வெட்டி எடுங்கோ. இதே மாதிரி கிழங்கையும் அப்படி சுரண்டி எடுங்கோ. வாங்கோ. இதுக்குள்ள இப்போ இந்த இஞ்சி உள்ளியை போடுவோம். இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் இதை கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த முட்டையை வடிவாக சுரண்டி எடுத்துட்டேன் பாருங்கோ. இதே மாதிரி இதுக்குள்ளேயே நாங்கள் கிழங்கையும் சுரண்டி விடுவோம். இதே மாதிரி கிழங்கையும் சுரண்டி எடுப்போம். கிழங்கையும் சுரண்டி எடுத்துட்டோம். இனி நாங்கள் இங்கால இதுக்குள்ள நாங்கள் இவ்வளவு தூள் விருப்பமோ உங்களோட பிள்ளைகளுக்கு இவ்வளவு விருப்பமோ அந்த இடத்துக்கு உரைப்பை போடுங்கோ. சின்ன பிள்ளைகள் இருந்தால் குறையுங்கோ, பெரியாக்கள் இருந்தால் கொஞ்சம் கூட போடுங்கோ. கொஞ்சம் சுட்டுட்டு அந்த மழைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதே தாண்டி நல்லா வதக்கி போட்டு இதுக்குள்ளே இந்த தூள் வைக்க போக ஒரு கொஞ்சம் தண்ணியை விட்டு விடுவோம். ஒரு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இதை மூடி விடுவோம். மூட முதல் நாங்கள் இந்த உப்பை இதுக்குள்ள போட்டு நல்லா கிளறி போட்டு மூடுவோம். நல்லா தூள் பக்கம் போட்டு தூள் வைக்க இப்போ தூள் மணமெல்லாம் போயிட்டுது. இப்போ நாங்கள் இதை இப்படியே போட்டு கிளற போகிறோம். பிள்ளைகள் பசிக்கிறது கேட்டால் நீங்கள் இதை செய்து கொடுக்கலாம். நல்லா இருக்கும். அது தூள் எல்லாம் இதில் பிரட்ட தக்கணும் பிரட்டுங்கோ. நீர்த்தன்மை இல்லாமல் நீங்கள் விட்ட நீரெல்லாம் வத்திடணும். வாங்கோ. அடுப்பை நிப்பாட்டி போட்டு எண்ணெய் தாச்சி வைக்கணும். அதுக்கிடையில் நாங்கள் இதை பிடிச்சி எடுக்கணும். இதுக்குள்ள நாங்கள் இனி மிளகு தூளும் மிளகு கொஞ்சம் கூட போடுங்கோ. நல்லா இருக்கும். கட்லெட்டுக்கு ஒரு 3/4 தேக்கரண்டி போடுங்கோ. நாங்கள் முதல் தாளித்து நாங்கள் தானே இப்போ சின்ன வெட்டி இதுக்கு வாயில் கடிப்படைக்கிற நல்லா இருக்கும். இந்த மிளகாயும் போடுங்கோ. சின்ன பிள்ளைகள் இருந்தால் மிளகாயை தவிருங்கோ. 4 ஏலக்காயும் கொஞ்சம் கருவாம் போட்டு இடிச்சுனாங்க. இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்து புறம்பாக வச்சுட்டு மிச்சத்தை இதுக்குள்ளே போட்டு விடுங்கோ. கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே கூட மிளகுண்ட மணந்தான் மெரோணும். நல்லா கிளறி போட்டு நீ நாங்கள் உருண்டு உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் பிடிச்சி சுடுங்கோ. நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன வடிவத்தில் விருப்பமோ அந்த வடிவத்தில் நாங்கள் பிடிப்போம். முதல்ல உருட்டி அளவாக எடுத்து வைப்போம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிப்போம். எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இனி நாங்கள் ரஸ்கில் துவைக்க முதல் எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு போவோம். எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு மற்ற வேலையை செய்வோம். வாங்கோ.
இதில் ஒவ்வொன்றையும் எடுத்து முதல் நாங்கள் இந்த மாவில் ஒருக்கா துவச்சி வைப்போம். மாவில் துவச்சி வைப்போம். கட்லெட் செய்யும் முதல் நீங்கள் அந்த மாவில் துவச்சி போட்டு பேந்து துவச்சிங்கண்டா வடிவாக வரும். இது மாவில் பிரட்டி எடுத்து வச்சது. இனி மிச்ச மாவுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் உப்பும் வேறுங்க உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட போகிறேன். கொஞ்சம் மஞ்சளும் போடுங்க. உப்பும் வடிவாக போடுங்க. உப்பு இதை தண்ணி ஊற்றி கரைச்சி வைப்போம். இது நீங்கள் முட்டையும் போடலாம். இப்படி துவைக்கிறதுக்கு நல்லா கரையுங்க. இதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இப்போ நாங்கள் ஒரு முட்டியை அடித்தா எந்த பதத்தில் இருக்குமோ அந்த பதத்துக்கு கரையுங்க. பதத்தில் கரைச்சிடுங்க. இந்த இது எடுத்து இதுக்குள்ளே துவைச்சி ரசத்தூளில் பிரட்டி எடுங்கோ. ரசத்தூளில் பிரட்டி வைக்கலாம். நீங்கள் அந்த வடிவாக எடுக்கணும். அந்த ஈரடிப்பு ரஸ்கில் படாமல் செய்யுங்கோ. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யுங்கோ. நல்லா பிரட்டுங்க. எல்லா பக்கமும் அந்த மாப்பிரலோணும். வாங்கோ. ஒரு தரம் ரசத்தூளில் பிரட்டி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இதை நாங்கள் திரும்ப இன்னொருக்கா 2ஆம் தரமும் அதே மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கோ. பிரட்டை எடுத்து திருப்பி மாக்கில் போட்டு 2ஆம் தரம் பிரட்டுங்கோ. இதே மாதிரி எல்லாத்தையும் 2 தரம் செய்து போட்டு பொரியுங்கோ. வாங்கோ போடுவோம். இது பொரியவும் கண்ணீரம் செல்லாது. ஒரே சீராக வச்சுருங்க. ஒரே நெருப்பில் வச்சு இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். நல்ல மொறுப்பாக இருக்கும் இந்த கட்லெட் உங்களுக்கு. வாங்கோ எடுப்போம். நல்ல மொறுப்பாக பாருங்க. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். இந்த என்ன மாதிரி மொறுப்பாக இருக்குன்னு வேறுங்கோ. அதை எடுத்து அது கேட்கலாம் உங்களுக்கு தெரியும்.